திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே பணம் கொடுப்பவர்களுக்கே பட்டா வழங்குவதாக மாவட்ட ஆட்சியரிடம் அளிக்கப்பட்ட புகார் மனு திமுகவின் ஊழல் ஆட்சிக்கு சாட்சியாக அமைந்தது. வட்டலப்பதி கிராமத்தில் 47 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதில் 27 பேருக்கு பட்டா வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் வட்டாட்சியர் முருகேசன் பணம் வாங்கி பட்டாவை தந்தது தெரிய வந்ததாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். இதை கண்ட பொதுமக்கள் திமுக ஆட்சியில் லஞ்சத்திற்கு பஞ்சமே இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர். சபை கூட்டத்தில் 47 பயனாளிக்கு பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு தீர்மானம் போட்டாங்க. ஆனால் இப்போ அந்த தீர்மானத்தில் போட்டபடி அந்த பயனாளிகளுக்கு பட்டா கொடுக்கலிங்க. இப்போ 27 பேர் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த ஆளுக்கு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு எல்லாருமே பயனுள்ள பயனாளிகள் தான். இப்போ எங்களுக்கு இதில் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே எல்லாத்துக்கும் எங்களுக்கு பட்டா வேணும். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அரசு பேருந்து மோதியதில் தாய் கண்முன்னே மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எல்லையம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கீதா என்பவரின் மகன் கீர்த்திவாசன் உணவு வாங்கிக் கொண்டு பேருந்து நிலைய வாயில் அருகே வந்துள்ளார். அப்போது வேகமாக வந்த அரசு பேருந்து மோதியதில் கீர்த்திவாசன் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டம், மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பொய் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகங்கை, அரியலூர், தேனி, கடலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 2 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படாமல் உள்ள சோதனை சாவடியை மீண்டும் செயல்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. கீரப்பாளையம் சிதம்பரம் சாலையில் உள்ள கடலோர பாதுகாப்பு குழும சோதனை சாவடி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படாமல் உள்ளது. இதனால் அக்கட்டிடம் பாழடைந்த கட்டிடமாக மாறிவிட்டது. மேலும் திமுக ஆட்சி அமைந்ததில் இருந்து தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டும் பொதுமக்கள் பயன்படாமல் உள்ள சோதனை சாவடியை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து போதைப் பொருள் நடமாட்டத்தை தடை செய்ய வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரியில் ஆபத்தான நிலையில் உள்ள மின்பெட்டியை அகற்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கடலுக்கு செல்ல பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக பயணச்சீட்டு மையத்தில் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்க நேரிடுகிறது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அங்கு ஆபத்தான நிலையில் உள்ள ஒரு மின்பெட்டியை டிக்கெட் எடுக்கும் அவசரத்தில் பெரும்பாலானவர்கள் இடித்துச் சென்றனர். நல்வாய்ப்பாக இந்த சம்பவத்தில் பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை. இருப்பினும் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள திமுக அரசு அசம்பாவிதம் ஏற்படும் முன் அந்த மின்பெட்டியை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 2 ஆண்டுகளாக தன்னை அலைக்கழிக்கும் விடியா அரசு எதற்கு என பாதிக்கப்பட்ட விவசாயி ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். எஸ்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சேகர் தனது நிலத்தை அளவீடு செய்ய 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதற்கான கட்டணத்தை செலுத்தி வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலக நில அளவையர் அலுவலகத்தில் மனு அளித்தார். 2 ஆண்டுகளாக நடையாய் நடந்தும் தீயசக்தி திமுக அரசின் ஊழியர்கள் நிலத்தை அளவீடு செய்யாமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும், இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் முதல் முதல்வர் தனிப்பிரிவு வரை புகார் அளித்தும் பலனில்லை எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயி குற்றம் சாட்டினார். பணம் கட்டுங்கிறாங்க. அவங்கள யாரு ரியல் எஸ்டேட்காரங்களோ, அவங்கள யாரு கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அளக்குறாங்க. எங்களை போல சாதாரண விவசாயி ஆன்லைன்ல கட்டணும் வருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க 2 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கோம். வேப்பூர் தாலுகா ஆபீஸ்க்கு எங்களுக்கும் ரியல் எஸ்டேட்காரங்களை கவனிக்கிறாங்களே தவிர எங்களை போல விவசாயிகளை யாரும் கவனிக்கிறதில்ல. தயவு செய்து இதை நடவடிக்கை எடுத்து இது போல என்ன போல விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள கவனிச்சா மட்டும்தான் வேலை நடக்கும்னு சொன்னா இது என்னத்துக்கு அரசாங்கம்? இந்த விடிய அரசாங்கம் எது இருக்கு?